கோபி பிரியன் அவர்கள், கரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய கோபி பிரியன் அவர்கள் நம்ம இடத்துல வந்து இப்போ ஜோதிடத்தை பற்றி ஒரு சிறப்புரை தருவார். அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கோபி பிரியன், கரூர்லேருந்து. லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் 4வது மாதாந்திர கருத்தரங்குக்கு வழியை புரிந்திருக்கும் அத்தனை ஜோதிட நலர்களுக்கும் வணக்கங்க. நம்ம ரவி சார் அகத்தியர் அவருக்கும் வணக்கங்க. நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிப்பேன் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் கோபிரியனுங்க. நான் விநாயகம் இருக்கிற ஜோதிடம்னு கரூரில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். 25 வருஷமாக இப்போ ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். நம்ம எல்லாருமே ஜாதகம் பார்க்குறோங்க, பண்ணுறோம். ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெரிய சங்கடம் இருக்குதுங்க. என்ன இருக்குது அப்படின்னா, வத நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லி நிறைய விஷயத்த நல்லதை ஒதுக்கிடுறோம். எதை ஒதுக்கிடுறோங்க? அதுக்குள்ளே ஒரு நல்லது இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோன்ட்டு எடுத்தோடனே 7ஆம் நட்சத்திரங்க வேணான்றீங்க. ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? அது அற்புதமாக வதைதாரையும் வசந்தமாக்குற ரகசியம் இருக்குது. யாருக்காவது ஒரு சில சந்தேகங்கள் தான் கேட்டுக்கலாம். ஆனால் அது அற்புதமான ஆச்சரியமான, நான் இது வரைக்கும் 25 வருஷமாக முடிச்சுட்டு 26 வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கேங்க. ஜோதியம் பார்த்துட்ருக்கிறேன். நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த வதைதாரை நட்சத்திரத்தையும் வைநாசிக நட்சத்திரத்தையும் சேர்க்குறேன். என்ன பண்ணுறோங்க? சேர்க்குறோம். என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் செய்கிற விஷயத்தில் நான் குறை சொல்லலை, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக வரல. நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்கிறோம். அப்போ அதில் 1வது ராசியும் 4வது ராசியும் நம்ம என்ன சொல்கிறோம்? பொதுவாக காலபுருஷத்துக்கு 1, 4 சூப்பருங்கிறோம். சொல்கிறோமா இல்லைங்களா? 4ஆம் இடம் தாயார், அன்பு, வீடு வாசல், சொத்து சுகம். 1 லக்னம் இல்லையா? லக்னம் இருந்தால் தான் 4 பற்றியோ எல்லாத்த பற்றி 12 இடத்த பார்க்க முடியும், பேச முடியும். அதில் பரணி நட்சத்திரங்கிறது மேசத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்க. மேசத்தில் நெருப்பு வீட்டில் இருந்து எப்பயுமே நம்ம சாரத்துக்கு போனாலும் அப்படியே ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பேசுவோம். அதே மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இதை பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பூச நட்சத்திரங்கிற ஒரு நட்சத்திரத்தை கடகத்தில் வரக்கூடிய ஆண் நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏங்க அதில் கைத்து பொருத்தமே இல்லைங்க, 2மே தொடர் வச்சா வரும் சேக்காயின்றுவாங்க. எப்படி சொல்லிடுவாங்க? அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 தொடர் வச்சு சேர்த்துறாதீங்கம்மாங்க. ஏன் சேர்க்கக்கூடாது? நான் கேட்குறேன். நான் சேர்த்துருக்கேன். நல்ல வீடு வாசல் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. லவ் மேரேஜ். அவங்க அப்பா சொல்கிறார், நான் தாலி பேக்க மேலே எவ்வளோ வாழ்க்கை நிலைக்கான்ட்டார். உண்மையாலுமே சொல்லிட்டார். அவன் சொல்கிறான், அண்ணா இப்படி சொல்லிட்டாங்கண்ணா, கவலைப்படாத தம்பி, அவரும் பிரம்மா கிடையாது, நானும் பிரம்மா கிடையாது. எப்படிங்க? எல்லாருமே செத்து போகிறாங்க தான். ஒரு காலத்தில் ஆவி சாம்பல் கூட தரமாட்டேங்கிறாங்க. அதனால் கவலைப்படாத தம்பி, உனக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது, எதுவுமே இல்லைன்ட்ட. எங்கள் அப்பாவும் இப்படி பண்ணவொடனே அந்த பொண்ணோட போயிரு இங்கே வரான்ட்டார். இவங்க அப்பாவும் சொல்கிறார், பெத்தவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு வாழ்க்கை நிலைக்கான்ட்டார். எல்லா ஜோசியரையும் பாட்டேன்னா தொடர் வச்சு கழிச்சு பொறுத்திடலன்னு சொல்லிட்டாங்க. உன்னையை நம்பி வந்துட்டேன். அவன் சொன்ன ஒரு வார்த்தைங்க, என்னங்க சொல்கிறேன்? உன்னையை நம்பி வந்துட்டேன். நான் சொன்னேன், நானே கடவுள் இல்லடா, நானும் ஜோசிக்காரன், நீ என்னையை நம்பி ஏன்டா வந்த அப்படின்னு நான் கேட்டது ஒரு அடுத்த கேள்வி. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அது இல்லாமல் அது என்னன்னா, அவங்க எல்லாரும் போய் பொருத்தம் பார்த்தாங்களா, 7ஆம் நட்சத்திரம் பின்னோட நட்சத்திரம் இருந்து ஆண் நட்சத்திரம் என்னன்னா 7ஆம் நட்சத்திரம் வதைய நட்சத்திரம். இங்கிருந்து அப்படியே ரொட்டேட்டாக கீழே அந்த பின் நட்சத்திரம் என்னீங்கன்னா 24ஆம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அப்படி தான் வரும். எண்ணி பாருங்க, மாறுமா? மாறாது. பரணி டு பூசம் 7, பூசம் டு பரணி 22. அதைத்தான் அவங்க வைநாசிக சேர்க்காதீங்கன்னு போட்டிருக்காங்க. ரைட்டு. இதையும் சேர்க்க வைக்க முடியுமா? முடியும். அப்படி தான் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி அவன் வீட்டுக்கு திறப்பாளாக்கு புண்ணியாசனிக்கு நான் தான் போனேன். பையனுக்கு பேர் நான் தான் வச்சு கொடுத்தேன். பொண்ணுக்கு பேர் நான் தான் வச்சுட்டேன். கல்லமண்டி வச்சு சூப்பராக இருக்கிறேன். எப்படிங்க? எனக்கு வந்த 1 வருஷத்தில் ஜோதியம் பார்க்க ஆரம்பித்த நான் அன்னைக்கு முதல்ல வந்த சோதனையான சாதாரண பண்ண ஜாதகம் எனக்கு அவன் எத்தனை கிளைண்ட்டை எனக்கு கொடுத்துட்ருக்கான் பாருங்கள். நம்ம அதில் ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? நம்ம பெரியவர்கள் ஜாதகத்தில் அவரோர் வச்சுன்னு பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம எங்கே பார்க்குறோம்? தொடர் வச்சு சேர்க்காத, கைத்து போய்த்தோ இல்லை. ஏன் இருக்குது? நல்லா வாழ்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். ரச்சியில் எந்த பிரச்சனையும் இந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக கிடையாது, இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போக கிடையாது. அது தேவையில்லாமல் நம்ம கைத்து போகிறத இல்லைன்னு தான் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஆராய்ச்சி சேர்த்து வச்சு 1, 4 அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 1வது ராசிக்கு 4வது ராசி சேருங்க.
அதில் இந்த நட்சத்திரத்தை சேருங்க, அமோகமாக பிழைப்பாங்க. அது பலனே நல்ல எதிர்காலம், சொத்து சேர்க்கை, இன்ப வாழ்க்கை நான் கொடுத்துருக்கேன். அருமையாக இருக்காங்க. நான் சொல்லக்கூடாதுங்க, பெரியவங்க கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து எடுத்து தான் நான் கொடுத்துருக்கேன். எப்படிங்க? யாரோ எடுத்து வச்சுட்டாங்க. நான் படித்த அந்த புத்திசாலி தடத்தை இங்கே பயன்படுத்தினேன். இன்றைக்கி 25 வருஷமாக அவன் தான் எனக்கு இது உட்காருன்னா உட்காருவார், வந்தால் நல்லா நிற்பார். இன்றைக்கி எத்தனை கிளைண்ட்டை கொடுத்துருக்காரு அருமையாக. அவன் நல்லா இருக்கிறான். எங்கே போச்சு இந்த தொடர் வச்சு? 2 பேருக்கு ஒரே ரச்சு தானே தொடர் வச்சு நல்லா தான் இருக்காங்க. யார் செத்து போனா? எப்பயுமே பொண்ணு மேசம் மரணிங்க, பையன் பூசம். எப்படிங்க? கடகம். புரியுதுங்களா? ரெண்டுமே நட்பு ராசின்னு ஒன்று இருக்குதுங்க. அங்கே எடுத்தோடனே நீங்கள் என்ன சொல்லிங்க? தொடர்ச்சி வேணாம்ல சொல்கிறீங்க. நட்பு நட்சத்திரம் இருக்கட்டுங்க, தொடர் நீங்கள் அதில் சொல்லணும்ல. யார் சொல்கிறீங்க? இவங்க என்னட்டாங்க? கைத்து பொருத்தல் இல்லைங்க. கைத்து பொருத்தல் நட்சத்திரம் பொருத்தம் இருக்குதுங்க. நட்சத்திரம் பொருத்தம் வந்தாவே நீங்கள் இந்த எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? வதை வைநாசிகங்கிறோம். 7/22 நான் நினச்சிருக்கேன். அதில் 7 நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றை மட்டும் நான் குறிப்பு சொல்லல வரல. அந்த வைநாசிகத்தில் 7 இருக்குது. அந்த 7மே அருமையாக பிழைக்கும், அட்டகாசமாக ஐஸ்வர்யமாக பிழைக்கும். புரியுதுங்களா? அடுத்ததில் என்ன? திருவாதிரை பெண். அதுக்கப்புறம் அதே மாதிரியே கண்ணியில் ஊத்துறோம். எப்படிங்க? அதுவும் பாருங்க. அந்த இதுலேருந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டுக்கும் ஏங்க நட்பு ராசிங்க. அதுலேயும் ரெண்டுமே வசீக ராசிங்க சொல்லிடுவோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏங்க கைத்து பொருத்தத்தில் வந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் 7ஆம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், அதே நட்சத்திரம் 22 வருது, வேணான்ருவாங்க. பெண்ணுக்கு 7ங்க உத்தரம் வேணாங்க, திருவாதிரைக்கு உத்தரம் சேர்க்காதீங்க. எங்கேயா பிடிச்சிங்க இந்த வதை நட்சத்திரத்தை? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு வதை நட்சத்திரம் இருக்குது? பொருத்தம் பார்க்கும்போது தயவுசெய்து இந்த நட்சத்திரங்களை சேருங்கள். அருமையாக பிழைப்பாங்க, அட்டாசமாக பிழைச்சிடுவாங்க, மகிழ்ச்சியாக சொத்து பத்து. அவன் வெளிநாட்டில் கொண்டே வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஃபாரின் போயிட்டாங்க, அருமையாக பிழைக்கிறாங்க, அட்டகாசமாக இருக்காங்க. இந்த 7ஆம் நட்சத்திரம் வதை வைநாசிகன்னு 22 வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் கதை சொல்லிட்டு இருந்தோம்னா பிழைக்க முடியாது. அதே மாதிரியே பாருங்க, கடகத்தில் பூச நட்சத்திரம், அதே மாதிரி துலாத்தில் சித்திரை நட்சத்திரம். இதுவும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நட்சத்திரம் பொறுத்து வரும். அந்த 7ஆம் நட்சத்திரமா என்னும்போது என்ன சொல்லலாம்? பூசம் டு சித்திரை 7ஆம் நட்சத்திரங்க, வதைதாரன்றோம். அதே மாதிரி இதில் சித்திரை டு அதே பூசம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வைநாசிக்கு 22ஆம் நட்சத்திரம் பாங்க. அதனால் தயவுசெய்து பெண் நட்சத்திரத்துக்கு 7ஆம் நட்சத்திரமாக வந்தால் இந்த நட்சத்திரத்தை சேர்க்கும்போது ஆண் வாரிசு அதிகமாக தருதுங்க என்னுடைய அனுபவத்தில். ஏங்க துலாத்தில் இருக்குதுங்க, அது சித்திரையில் இருக்குயா செவ்வாய் நட்சத்திர சாரத்தில். அங்கே போய் பூசத்தில் இருந்தாலும் குருவோட நட்சத்திரத்தில் நம்ம அமைப்பாக கொண்டாட்டோம்யா, அருமையாக இருக்குது. அதுவுமே சனியாக இருந்தாலும் சித்திரை செவ்வாடை சேர்ந்தும்போது ஆண் வாரிசு பிறக்குதுங்க, நல்லா இருக்காங்க. இங்கே 7ஆம் நட்சத்திரம் போட்டுக்கிட்டு வேணான்னு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க தயவுசெய்து. அதே மாதிரி இன்னொரு பெண் நட்சத்திரம் இருக்குதுங்க, அருமையாக அட்டாசமாக பிழைக்க, சிம்மத்தில் பூரம். அதே அங்கிருந்து 4ஆவது ராசியாக நீங்கள் விருச்சிகத்தில் அனுசம் எடுத்துக்கணும். நம்ம பெரும்பாலும் சேர்க்க மாட்டோம் நட்பெல்லாம். அப்புறங்க நம்ம மக்கள் எங்கே சேர்க்குறாங்க? வேணாங்க, ஒத்து வராதுங்க. அருமையாக இருக்காங்க, நிம்மதியாக பிழைக்கிறாங்க, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, சீக்கிரமாக வீடு வாங்குறான், சொத்து சேர்த்துறான், அருமையாக இருக்குது. அது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக தனுசில் மூலங்க. நம்ம தான் மூல நட்சத்திரம் ஓடுறமே, எங்கே சேர்க்குறான்? ஏங்க அங்கே வேறு மாமனார் எல்லாம் தான் தருவோம். இங்கே மாமனார் இருக்கிற பெண்ணுக்கு மூல நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் 2ஆம் பாதத்தில் 1ஆம் பாதம் தான் கணக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மாமனார் குறையா கொடுங்க அப்படின்னா இவங்க எல்லா பாதத்தையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. எதுக்கு பிடிச்சி வச்சாங்கன்னே தெரியல. அப்புறம் ஆண்மை இல்லைன்னா கூட தரமடைக்கிறாங்க. பெண்ணில் 3ஆம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு மட்டும் குறை வீடுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கல்யாணம் வேணான்னு யாரும் சொல்ல. அந்த மூல நட்சத்திரத்துக்கு அட்டாசமாக பின் மூலத்துக்கு ஆண் பூரட்டாய நட்சத்திரம் குபேர நட்சத்திரங்க, ஐஸ்வர்யமாக கூட்டுது. அவன் சொல்கிறேன் அண்ணா எல்லாம் இந்த பொண்ணை கட்டும்போது மூல நட்சத்திரம் வேணாம் பயமுறுத்தினாங்கண்ணா. எங்கள் அப்பா அம்மா கூட நான் எனக்கு ஆபத்து உனக்கு ஆபத்துனாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை தம்பி, எதை பற்றியும் கவலைப்படாத, கம்பல்சரியாக திருமங்கலக்கடியில் போய் தாலிக்கு மட்டும் இந்த பயந்ததுக்காக சொன்ன பரிகாரம். ஏன் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? மக்கள் மதுரை மீனாட்சிக்கு தினமும் ஒவ்வொரு தடையும் நீங்கள் மீனாட்சி திருக்கல்யாணம் போகிறீங்களா, இந்த தாலி எங்கேருந்து வருதுன்னு யாருக்கா தெரியுமா? ஏதாவது ஒரு தகவல்? திருமங்கலக்குடியிலிருந்து தான் மதுரை மீனாட்சிக்கு தாலி கொடுத்து அந்த தாலியை தான் மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரர் கட்டுறார். எப்படிங்க? சூரியனார் கோயில் பக்கத்தில் இருக்கிற திருமங்கலக்கடிங்கிற ஊரில் இருந்து மங்களாமைகிட்ட வாங்கிட்டு கட்டுறாங்க. நான் சொன்னேன் சரி பயந்துட்டுப்பா, மூல நட்சத்திரம் உங்கள் அப்பா ஒன்றும் பண்ணாரா? இல்லை பயனே, சரி போ அந்த மங்கலத்தை வாங்கிட்டு கட்டு, மாப்பா அப்பாவும் நல்லா இருப்பா நீங்கள் நல்லா இருப்பா. இன்னைக்கு வரைக்கும் மாமனார் சாவல, அருமையாக இருக்கார். எப்படிங்க? இவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
அது எல்லாத்தோட 3 பைனான்ஸ் வச்சுட்டியான். முதல்ல ஒரு பைனான்ஸாக வச்சுருந்தார் ஐஸ்வர்யம். நான் சொன்னேன் இது போராட்டாதிரா குபேர நட்சத்திரம் ஐஸ்வர்யம். பிறகு பொண்டாட்டி பேரில் எல்லா பைனான்ஸ் பேர்லையும் போடல, பொண்டாட்டி பார்ட்னர் சேர்த்து இன்றைக்கி 3 பைனான்ஸ் வச்சுருக்காருங்க. நம்ம என்னன்றோம், மூலத்துக்கு போராட்டாதீங்க, 7ஆம் நட்சத்திரம் வயதாதாரி. எங்கய்யா வதை, உங்களுக்கு தாயா வதையா வருது, எங்களுக்கு வரல, ஜோசியர் சொல்லலை, நீங்களா ஏற்படுத்தி வச்சுக்கிறீங்க. ஒரு சிலர் எங்கோ ஒருத்தர் எங்கேயோ சொல்லி வச்ச விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 7ஆம் நட்சத்திரத்தை சேர்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணலான்னு எனக்கு புரியல. அதே மாதிரியே தாங்க இதே தனுசில் போராடம். இன்னொரு கதை வேற சொல்லிடுறாங்க, போராடம் நூலாடுங்கிறாங்க. எல்லா தாலிக்கல்லையும் நூல் ஆடுமையா, அதே அந்த காத்தடிச்சு ஆடுறதையா, நம்ம அங்கேயும் நடந்து ஆடுறதையா. அதை சொன்னதை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி தான் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுவீங்களா? தெரியல எனக்கு. சரி பரவாயில்ல, நான் அப்படியெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அதே தனுசு புராடத்துலேருந்து மீனத்தில் உத்திரட்டாயம் நான் சேர்த்துருக்கேன். ஊர் கடைசியில் இடம் வாங்கி வீடு கட்டுருடா, நீ வேற என் வம்சத்திலே சொந்த வீடு கிடையாது, கூரை வீட்டில் குடியிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த பொண்ணை கைப்பிடிச்ச நேரங்க இது அந்த நட்சத்திரம் போராட்டத்திலிருந்து உத்திரட்டாயம் 7ஆம் நட்சத்திரம் தான். 7ஆம் நட்சத்திரம் வதையதாரங்கிற ஒது இல்லை, வாழ்க்கையை வசந்தமாக கொடுக்குற நட்சத்திரம் 7ஆம் நட்சத்திரம். இந்த 7 நட்சத்திரம் மட்டும்தான் அதில். அப்புறம் இந்த பாதிக்கிற நட்சத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன பண்ணுது, உத்திரட்டாதி கட்டினாங்க, கட்ட இடம் வாங்கி கட்டின வீட்டை வாங்கி கட்டிட்டான். 2 வருஷத்தில் சொந்த வீடு வாங்கிட்டானுங்க, சொந்த வீட்டில் கூட்டியிருக்கான் ஊர் வீட்டுக்காரன். அப்போ நீங்கள் போராடம் நூலாடன்னு உட்காந்துருந்தா நீ எப்போ ஆடுவேன்? இன்றைக்கி அவர் போய் மாடு வீட்டில் டான்ஸ் ஆடுறாரு, நல்லா இருக்கார். உத்திரட்டாதி கட்டிக்கிட்டு ஊர் கடைசியில் போனப்போ வீடு அங்கே தானே வாங்கணும். ஏன்னா ஊர் கடைசியில் யாரோடைய நஸ்திரம் உத்திரட்டாதியா பெண்ணுக்கோ ஆணுக்கோ பிறந்த குழந்தைக்கோ இருந்தால் கொஞ்சம் வீடுகள் கம்மியாக இருக்கிறதுல சொந்த வீடு அமைஞ்சிடும், இல்லாட்டி கொண்டு சொந்த வீடை இடம் வாங்கி கட்டிடுவீங்க. இது ஒரு சீக்ரெட் உத்திரட்டாதிக்கு, சரிங்களா? அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த நஸ்திரம்லாம் கட்டினா இது எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அன்பு நெருக்கம் அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குதுங்க, போராட்டத்துக்கு உத்திரட்டாதிக்கு அந்த பலன் ஒன்று சொல்லணுமில்ல, இது என்னையா பலன், ஊட்டம் மட்டும் கட்டிவிட்டாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அன்பு நெருக்கமாக. இவர் இருந்தால் தான் அந்த அம்மா கூப்பிடுது, அவர் இருந்தால் தான் அந்த அம்மா கூப்பிட்றாரு, அவ்வளோ அன்பு நெருக்கமாக இருக்கும். நீங்கள் இங்கே 7ஆம் நட்சத்திரம் வதைதாரை, பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து 7 வருது, பையனோட நட்சத்திரம் 22 உட்காந்துக்கிட்டு நம்ம வைநாசி சொல்ல வேண்டாங்க. எது பாதிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அதுவும் சொல்லிடணுமில்ல. ஏங்க அப்போ எழுதினவங்க முட்டாள் இல்லை, நம்மளோட அறிவாளிகள், நம்ம அங்கிருந்து இருத்து ரசத்தை தான் கொடுத்துட்ருக்குறோம், சரிங்களா? அப்போ எது பாதிக்குன்னா கேட்டைக்கு சதயம் பாதிக்கும், வைநாசிக வதைதாரை நட்சத்திரம் 7ஆம் நட்சத்திரம். பெண் கேட்டை ஆண் சதயம் சேர்க்காதீங்க. அதே மாதிரியே மிருகசீடம் பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு போகிற மாதிரி தான் சேர்க்காதீங்க 7ஆம் நட்சத்திரம். சரி, உடனே பிரிவு வர நட்சத்திரம் இதில் இருக்குது தெரியுங்களா? அதை அனுபவிச்சு தான் அவங்க அந்த காலத்தில் இதை சேர்க்காதீங்க வதை நட்சத்திரம், அதனால் வேதனைப்படுறாங்க. வதைன்னா வேதனைன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா எடுத்தோடனே பிரிவை தரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீடம் ஆணுக்கு, பெண்ணுக்கு உத்திரட்டாதி வந்துன்னா உத்திரட்டாதிக்கு மிருகசீடம் ஆணாக இருந்தால் சேர்க்காதீங்க, பிரிவு உடனே கொடுக்கு, டைவர்ஸுக்கு உடனே ஓடிடுறாங்க பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் பாருங்க தம்பதியர் உடனே பிரியர் இன்னொரு நட்சத்திரம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா திருவோணம் ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அஸ்வினி, இந்த ரெண்டையும் தயவுசெய்து சேர்க்காதீங்க. இதில் தான் உங்களுக்கு பெண் திருவோணத்துக்கும் ஆண் அஸ்வினிக்கும் வதை வைநாசிக நட்சத்திரங்களாக இதில் வருது. அதே மாதிரி விசாகம் திருவோணமும் தயவுசெய்து பெண் விசாகம் ஆண் திருவோணம் சேர்க்காதீங்க, அதுவும் பிரிவை தருதுங்க. இதெல்லாம் தான் அட்டாசமாக இந்த வதைதாரைங்கிற நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் வாழ வைக்கிற நட்சத்திரமாகவும் வதை வைநாசிகம் வாழ்வை தருதுங்க. நல்லா வாழ்ந்துக்கலாம். தயவுசெய்து நான் சொன்னேன் ஆரம்ப 7 நட்சத்திரம் இருக்கக்கூடியதை விட்டுறாதீங்க, அருமையாக இருக்கும், வாழ்க்கை வசந்தமாக இருக்கும், வாழ வச்சிரும், நல்லா வாழ்ந்துக்கலாம். அதே மாதிரி திருமண பொருத்தம் வரும்போது 5ஆம் நட்சத்திரத்தை தயவுசெய்து சேர்த்துங்கள். அதுக்கு தான் விபத்து தாரை பிரித்திகை தாரை வதை தாரை வராது. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் துணிஞ்சு சேர்த்துங்க, வாழ வச்சிடலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கல்யாணத்தை தயவுசெய்து எப்பயுமே காலையில் தான் பண்ணணும், பிரம்ம முகூர்த்தம் அது இதெல்லாம் வைக்காதீங்க, அது தேவைக்கு வைங்க. முடியாதப்ப தயவுசெய்து நீங்கள் வடநாடு போயிட்டீங்கன்னா ஆந்திரா சைட் பண்ணால் மத்தியானம் 12 மணிக்கு தான் தாலி கட்டு. கூதுளிய மொத்தத்தில் தாலி கட்டுற யாரோடைய வாழ்க்கையும் இந்த ஜாதகங்கள் ராகு இது இருக்குது, செவ்வாய் இருக்குது, எனக்கு சரியில்லை, மங்களி தோசை இருக்குது, அதே மாதிரியே கலசர தோசை இருக்குது, இந்தந்த தோஷங்கள் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கோயிலில் சரி 12க்கு தாலி கட்டுற கோதுளிய முகூர்த்தத்தில் வைத்து கொடுத்தா வாழ்க்கை அருமையாக மலருதுங்க, அட்டாசமாக இருக்குது. எந்த தோஷமும் அந்த இடத்துல நிற்காது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே விதி முகூர்த்தம்னு ஒன்று இருக்குதுங்க. நான் அதை உங்களுக்கு எஸ்கேல நான் சொல்லியிருக்கேன், என்னோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது, விநாயகமுருகர் ஜோதிடம்ங்கிற யூடியூப் சேனல்லையும் இருக்குது. விதி முகூர்த்தனே போட்டிருக்கேன், பாகம் 1 பாகம் 2 அதில் கொடுத்துருக்கோம். யாரோட இதாக இருந்தாலும் 11:45 12:10
திருமாங்கல்யம் கட்டும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இத்தனை தோஷங்கள் அடிபட்டு போயிருதுங்க, எந்த தோஷமும் நிற்காது. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் எதாக இருந்தாலும் சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா, இந்த மூர்த்த வேணும் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அத்தனை பற்றி அட்டாசமாக வாழ வச்சாங்க. நல்லதே நடக்குங்க. என்னுடைய பேர் கோபி பிரியன், விநாயகர் ஜோதிடங்க. நற்பவைங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். என்னுடைய செல் நம்பருங்க 9865560047, 9488163047, 908896737847. அதாவது இது வரைக்கும் இன்னைக்கு என்னமோ திருமண பொருத்தம், அதாவது டஃப்பான சப்ஜெக்டே போயிட்டு இருக்குது, கஷ்டமான சப்ஜெக்ட். அதனால இன்டர்வல் உள்ளான்னு நினைக்கிறேன். இப்போ கோபி பிரியன் ஐயா வந்து சில சொன்னார், அதாவது வதை நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம் இதெல்லாம் சொன்னார். இப்போ இதன்படி பார்த்து நம்ம பண்ணுறோன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அதோடைய பலன்கள் வந்து எப்படி வரும்ன்ட்டு பழைய கால புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா அது பேர்களை பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்குது. எங்கே நம்ம இணைச்சி ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன, அந்த குற்றுணர்வுனால நம்மளாம் அதை தவிர்த்துட்டு வர்றோம். இப்போ ஐயா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. சரி, நம்மளும் பார்த்து தாராளமாக இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, நன்றிங்க. இனிமேல் வந்து அதை பார்த்து நம்ம பொருத்தங்கள் பார்த்து பண்ணலாம். கோபி பிரியன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரை சிறப்பு செய்யும் விதமாக ரவீசன் அவர்களையும் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வேதா அண்ணையா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். வந்துட்டார்.